வணக்கம் உறவுகளே, புதிய ஒரு காணொளியில் சந்திக்கிறதுல மிக்க மிக்க மகிழ்ச்சி. எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்க நம்புகிறேன். கடந்த சில வாரங்களாக இலங்கையில் கடும் மழை ஏற்பட்டு கொண்டு இருந்துச்சு. ஆங்காங்கே மழைனா கொஞ்சம் வெள்ளப்பெருக்கு ஏற்படாத வகையில் இருந்துச்சு. அது இந்தியிலிருந்து உக்கிரமடைந்திருக்கு. அதாவது தாளமுக்கம் காரணமாக கிழக்கு பிரதேசங்கள், அதே போல் வடக்கு பிரதேசங்கள், வன்னி பிரதேசங்களெல்லாம் வெள்ள பயத்தை உண்டுபடுத்துகிற நிலையில் இப்போ காணப்படுது. சுமார் இன்றைக்கு 1:30க்கு ஸ்டார்ட் ஆகின இந்த மழை வெள்ளத்தை ஏற்படுத்தும் வகையில் தான் இப்போ நடந்து போயிட்டு கொண்டிருக்கும். அந்த வகையில் முன்னாவதே யாழ்ப்பாணங்களில் சில இடங்கள் நீரில் மூழ்கிக்கிறதாக எங்களுக்கு தகவல் வந்துருந்துச்சு. அந்த காணொலிகள் இருக்குது. அந்த காணொலியை பார்த்துட்டு வரோம் எப்படி இருக்குன்னு சொல்லி.
ஏய் வேற கூண்டு ஓகே, காணொலியெல்லாம் பார்த்துருப்பீங்க. ரொம்ப கவலையான ஒரு வீடியோ மட்டும் தான். யாழ்ப்பாணம் சில இடங்கள் வந்து நீரால் மூழ்கப்பட்டிருக்குது. இந்த மழை வீழ்ச்சி தொடருமானால் இன்னும் நிறைய இடங்கள் நீரில் மூழ்கக்கூடிய அபாயம் காணப்படுது. அதாவது இன்றிலிருந்து 4-5 நாட்களுக்கு 27, 28ஆம் தேதி வரங்காட்டியும் மழை வீழ்ச்சி அதிகமாக பெய்யக்கூடும் சொல்லியிருக்காங்க. அதே போல் கடலுக்கு மீன் பிடிக்க செல்பவர்கள் மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என்று கூறப்பட்டிருக்கிறது. அதே போல் யாழ்ப்பாணம் மட்டுமில்லை, கிழக்கு மாகாணங்கள் இருக்கக்கூடிய இடங்களிலும் நீரில் அபாயக்கூடு மூலம் காணப்பட்டிருக்கு. போன வருடங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் ஒலுவில் யூனிவர்சிட்டி கூட ஒலுவில் யூனிவர்சிட்டி மட்டுமில்லை, கிழக்கு மாகாணங்களில் நிறைய இடங்கள் நீரால் மூழ்கப்பட்டிருந்துச்சு, யாழ்ப்பாணம் உட்பட. அதே போல் இந்த காலப்பகுதியில் வந்து கடலுக்கு மீன் பிடிக்க போவானான்னு சொல்லிக்கிறாங்க. அதே போல் கால்நடை வளர்ப்பவர்கள் அதுக்குரிய நடவடிக்கை இருக்கும்படி சொல்லப்பட்டிருக்கிறது. வீடுகள் நீரால் மூழ்கக்கூடிய அபாயங்கள் இருக்குது. அதனால் உங்களோட உடைமைகளை பாதுகாக்கக்கூடிய நிலைமையில் வைக்கிறாங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கு, அறிவித்தல் வந்து ரெட் அலர்ட்டில் உண்டு. கீழ்ப்பகுதியில் தென் பகுதியிலிருந்து சுழற்சி முறையில் இப்போ வங்காள விரிகுடா நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அதனால் கிழக்கு பிரதேசங்களும் வடக்கு பிரதேசங்களும் பாறையளவாலான மழை வீழ்ச்சியில் ஏற்படும் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்களும் இந்த அனர்த்தங்களுக்கு முகம் கொடுத்துருந்தால் கட்டாயம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எந்தெந்த இடங்கள் இருக்கிறேன்னு சொல்லி. நான் நிறைய வீடியோஸில் பார்த்துருந்தேன். யாழ்ப்பாணத்தில் இப்போவே ஹெல்ப்பிங் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. உணவு தேவைகள், தங்குமிட வசதிகள் எல்லாம் வழங்கி கொண்டிருக்கிறாங்க. நிறைய பேர் உதவி செஞ்சு கொண்டு இருக்கிற காணொலிகள் கூட நான் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. கட்டாயம் நீங்களும் நாங்களும் இந்த அனர்த்தத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்வோம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கட்டாயம் ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். அனர்த்தங்களுக்கு முன்னுக்கும் எங்களையே பாதுகாத்துக் கொள்வோம். அப்படின்னா இன்னொரு காணொலியில் சந்திக்கும் போது உங்களை விடைபெற்றுக் கொள்வது அசதல்லை. பாய் மக்களே, பாய்.